guys, என் பேர் லோக்கி. வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃபேடட் டு பி லவ்டு பை த வில்லன்ஸ். இதோட எபிசோடு 28. எபிசோடு 27 மிஸ் பண்ணவங்களுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெயிட் பண்ணது போதும், வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ கதைக்குள்ளே போகலாம். எபிசோட ஸ்டார்டிங்லேயே யுரியாவுக்கு அந்த பழைய மெமரி மறுபடியும் ஞாபகம் வருது. அவன் யுரியா முன்னாடி நின்று அவளோட நம்பிக்கையை உடைக்கிற மாதிரி பேசுகிறான். யாராவது வந்து காப்பாற்றுவாங்கன்னு நினைக்கிறதோ, யாராவது ஃப்ரெண்டாவாங்கன்னு நினைக்கிறதோ உன்னோட வலியை இன்னும் அதிகமாக்குமே தவிர வேற எதுவும் நடக்காதுன்னு சொல்கிறான். யுரியா முன்னாடி இருந்த சாப்பாட்டையே பிளாங்காக பார்க்குறான். அவளோட வெப்பனையும் ஓரமாக தூக்கி போடுறா. அந்த பிரெட்டை ஏதோ பெரிய பொக்கிஷம் மாதிரி கையில் வச்சிருக்கா. அவள் கண்ணில் இருந்து கண்ணீர் அப்படியே அந்த பிரெட்டு மேலே விழுது. அது ஒன்றும் வலிக்கலை, கொஞ்சம் கூட வலிக்கலை. அப்படியே டைம் பாஸ் ஆகுது. இப்போ நம்மால்கிட்ட வந்தால் சிஸ்டம் நோட்டிஃபிகேஷன் காட்டுது. கிரிட்டிக்கல் அட்ராக்ஷன், அந்த வில்லிக்கு உன் மேலே லவ் அதிகமாகிடுச்சு. யுரியா கிரேஹேண்டர் இன்ட்ரெஸ்ட் லெவல் ஸ்டேஜ் 1 ரிவார்டு அவைலபிள்னு காட்டுது. நம்மால் அப்படியே பேனிக் ஆகி முழிக்கிறான். அவள் கூட சில நாள் தான் இருந்தேன், அதுக்குள்ளே ஸ்டேஜ் 1ஆ? சரி, ரிவார்டை செக் பண்ணி பார்ப்போம்னு நினைக்கிறான். சிஸ்டம் ஸ்வாட்ஸ்மேன் ஃபோக்கஸ் ஸ்கில் பி ரேங்க் ரிஃப்ளெக்ஸ் ஸ்பீடையும் ஃபைட் அக்யூரஸியையும் ஏற்றும்னு காட்டுது. நம்மால் மெதுவாக டேப்பை ஓப்பன் பண்ணுறான். நாட் பேட், அந்த ட்ரிக்கோட சேர்த்து யூஸ் பண்ணால் செம்மையாக ஒர்க் அவுட் ஆகுமேனு யோசிக்கிறான். அப்புறம் வெயிட் பண்ணு, அந்த ஹெக்மன் பையன் இன்னும் தூங்குறானா? என்ன ஒரு வேஸ்ட் பீஸ் இவன். பேரண்ட்ஸ், விஐபிஸ், ராயல்ஸ், பெரிய பெரிய ஆளுங்க எல்லாம் வரப்போகிறாங்க. யுரியா கூட செம்ம ஹார்டாக ட்ரைனிங் பண்ணியிருக்கேன். ஏன்னா இன்னைக்கு சிஸ்டம் போர்டில் அந்த சிசோஸ்வார்டு ஸ்டைல் இப்போது அப்பப்போ எனிமியோட டிஃபென்ஸை உடைக்கும்னு காட்டுதுன்னு நினச்சிக்கிட்டு தன்னோட தலையை திருப்பி லேட்டாக எழுந்திருக்கிற பட்லரை ஹெக்மேன்னு கூப்பிடுறான். அந்த தூங்க மூஞ்சி பையன் மெதுவாக எழுந்துட்ட சாருன்னு சொல்கிறான். மாலு ஸ்பீடாக ட்ரெஸ் பட்டனை போட்டுட்டு செம்ம எக்ஸைட்டாக இருக்கான். இன்னைக்கு அவன் ஒருத்தரை மட்டும் இம்ப்ரெஸ் பண்ணால் போதும்னு நினைக்கிறான். அந்த கிடியன் டெஸ்டியன் ஒரு ஸ்வாட் ஜீனியஸ், அவன் ஒரிஜினல் ஸ்டோரியிலே வரமாட்டான். அதே நேரத்தில் டவுனில் ஆர்மர் போட்ட ஒருத்தன் அந்த வயசானவரை பார்த்து ஒரு ரெக்வஸ்ட் கேட்குறான். கமாண்டர், உங்களுக்கு தரையில் நடக்க கஷ்டமாக இருந்தால் என் மேலே ஏறிக்கோங்கன்னு சொல்கிறான். அதுக்கு அவர், பரவாயில்லப்பா, அப்பப்போ இந்த மாதிரி வில்லேஜ் பக்கம் நடக்கணும்னு சொல்கிறாரு. பக்கத்தில் சில பேர் செம்ம ஆர்வமாக வராங்க. இந்த வருஷம் ஹோலி எம்பரர் வராருன்னு சொல்கிறாங்களே, உண்மையாக இருக்குமோ? நாம் கொஞ்சம் முன்னாடி பார்த்தோமே அந்த குதிரைப்படை, வாவ், அது நிஜமாக தான் இருக்கும். ஹோலி எம்பரரும் கலந்துக்கிறாரு. நம்ம பையனும் போட்டி போடுறான். அவன் செகண்ட் பிளேஸில் தான் ஸ்கூலுக்கே வந்தான். அவனால் எப்படி ஸ்டேஜில் கலந்துக்காமல் இருக்க முடியும்னு பேசிக்கிறாங்க. எல்லாரும் ஒன்று சேர்ந்ததை பார்த்துட்டு அந்த எம்சி பேச ஆரம்பிக்கிறாரு. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கிற பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் வெல்கம். நம்ம அகாடமி தான் இந்த கிங்டம்லேயே பெஸ்ட்டு ஸ்கூல். உங்களை இந்த ஈவெண்ட்டுக்கு கூப்பிட்டதில் எங்களுக்கு ரொம்ப பெருமை. இந்த ட்ரெடிஷ்னல் வெல்கமிங் ஈவெண்ட் கொஞ்ச நேரத்தில் ஆரம்பிக்கும்னு சொல்கிறாரு. அப்போ ஒருத்தன் மெதுவாக முன்னாடி வரான். அவன் மூஞ்சியில் செம்ம சர்ப்ரைஸு. வெயிட், ஒருவேளை இவராக இருக்குமோன்னு பார்க்குறான். பக்கத்தில் உட்காந்துருந்த 2 பேருக்கும் செம்ம ஷாக்கு. என்ன விளையாடுறியா? இவர் இங்கே என்ன பண்ணுறாரு? அது இந்த மாதிரி இடத்துல வார் வந்தால் தவிர அந்த ஆள் வெளியில் தலை காட்ட மாட்டார்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே ஸ்கூல் அப்சர்வேஷனுக்கு வந்திருக்காரு. இவரோட பொண்ணு தான் இங்கே ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடென்ட்டு. அது ஓகே, ஆனால் போன ஃபங்க்ஷனுக்கே இவர் வரலன்னு ஒரு ரூமர் ஓடுது, நிஜமாவா? இந்த ஆள் சும்மா வெறித்தனமான ஈவு இறக்கமே இல்லாத ஸ்வாட்மேன். அதனால் யாருமே அவன்கிட்ட போகவே பேசவோ பயப்படுறாங்க. கிடியன் அப்படியே கண்ணை சுருக்கி கூட்டத்தை பார்க்குறாரு. எல்லாரும் அவரை பற்றி தான் முணுமுணுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் கான்ட்ராக்ட் வந்து, என்ன கிடியன், எந்த காற்று உன்னை இங்கே கொண்டு வந்துருச்சுன்னு கேட்குறாரு. கான்ட்ராக்ட், இந்த பசங்களுக்கு கிளாஸ் எடுத்து உனக்கு போர் அடிக்கலையான்னு கேட்குறாரு. உடனே கான்ட்ராக்ட் பக்கத்தில் உட்காந்து, அதெல்லாம் இல்லை, உன்னை இங்கே இழுத்துட்டு வந்த காத்து எது, ட்ரைனிங்கா? அந்த பஸ்ட்டு எரா சிசோவை பீட் பண்ண பிளான் பண்ணுறியான்னு கேட்குறான். கிடியன் சலிப்பாக ஒரு பெருமூச்சு விட்டுட்டு, சும்மா ட்ரைனிங் தான், கொஞ்சம் ஃப்ரெஷ் காற்று வாங்கலாம்னு வந்தேன். இன்னும் அந்த ரெக்கார்ட்ஸை படி தான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த மவுண்டாயை நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வரணும்னு சொல்கிறாங்கன்னு சொல்கிறாரு. இதை கேட்டதும் கான்ட்ராக்டுக்கு ஆர்வம் தாங்கலை. எப்படி போய்கிட்டு இருக்குன்னு கேட்குறான். கிடியன் ஃபேஸ் அப்படியே டார்க் ஆகுது. முதல்ல அந்த மவுண்டனோட உச்சியை வெட்டினேன், செம்ம ரகடான மெத்தட் இதுன்னு சொல்கிறாரு. கீழே பார்த்தா மைக்கில், மக்களே உஷார், இதோ கான்டாக்ட் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு பில்டப் கொடுக்குறான். இதில் கலந்துக்கிறதுக்கு எல்லாம் வாலண்டியராக வந்த ஃப்ரெஷர்ஸ். கான்ட்ராக்ட் கீழே பார்த்துட்டு டீச்சர்ஸ், மெடிக்கல் ஸ்டாஃப் எல்லாம் இருக்காங்க. அவங்க கண்காணிப்பில் தான் மேட்ச் நடக்கும்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறான்.
எம்சி சிரிச்சுக்கிட்டே உங்களுக்கு பிடிச்ச வெப்பன்ஸ் எல்லாம் மரத்தில் ரெடியாக இருக்குன்னு சொல்கிறான். பார்ட்டிசிபியன்ஸ் எல்லாம் உள்ளே வாங்கன்னு சொன்னதும் கூட்டத்தில் செம்ம சத்தம். வாமா கில்லாடி, நீ டாப் 10ல் வரணும்னு கத்துறாங்க. நம்மாலும் மெதுவாக ஸ்டாண்டில் ஏறிட்டு, அட பாவமே, உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே இப்படி நடுங்குதே, என் கேரக்டர் முன்னாடியும் இப்படி தான் ஃபீல் பண்ணுச்சே, சே நான் உள்ளே வந்திருக்கவே கூடாதுன்னு மைண்ட் வாய்ஸில் புலம்புறான். நிஜமாவே கிடியன் கண்ணில் படணுமா என்ன? பக்கத்தில் இருக்க தாலியன் சிரிச்சுக்கிட்டு, இந்த மேட்ச்சில் நானும் டட்டும் ஃபைனலில் மோதுவோம்னு சீன் போடுறான். எலிஜா சாம்பியன் கேண்டிடேட்டாக இருந்தாலும் விலகிட்டா, ஸோ இது பாசிபிள் தான். எம்சி வாய்ஸ் மறுபடியும் கேட்குது, வெப்பன்ஸ் வேணுங்கிறவங்க வந்து வாங்கிக்கோங்க. எலிஜா முன்னாடி பார்த்துட்டு, டட் ஏன்டா இந்த மேட்ச்சில் வரணும்னு இவ்வளோ அடம் பிடிச்சான்? வீக்கான பசங்களை வச்சு கேம் பிளே பண்ணுறதுல அவனுக்கு ஒரு கிக்கா, இல்லை ஏதாவது கடமை உணர்ச்சியான்னு யோசிக்கிறா. ஹோஸ்ட் மைக்கில் ரிலாக்ஸாக சூஸ் பண்ணுங்க, மேட்ச் ஸ்டார்ட் ஆக 1 நிமிஷம் தான் இருக்குன்னு சொல்கிறான். கடைசி வரைக்கும் உசுரோடு நிற்கிறவன் தான் வின்னர். அவனுக்கு ஸ்பெஷல் பாயிண்ட்ஸ் டாப் 10ல் வந்தால் போனஸ் பாயிண்ட்ஸ்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. கீழே இருந்து ஹெக்மேன், பாஸ் நீங்கள் டாப் 10ல் வந்தால் போதும்னு கத்தி சியர் பண்ணுறான். நம்மால் தன்னை ஸ்டடி பண்ணிக்கிறான். வில்லன் கண்டிப்பாக எங்கேயாவது உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பாருன்னு நம்மளுக்கு தோணுது. என்னையே பாருன்னு மைண்டில் ஓடுது. எலிஜாவும் செம்ம நேவஸாக இருக்கா. நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், கவலைப்படாத டட், உன்னை நம்புகிறேன், ஆனால் ஏதாவது ஆச்சுன்னா நான் ஹெல்ப்புக்கு வருவேன்னு நினைக்கிறா. எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வணக்கம் வைக்கிறாங்க. ஒரு மேலே இருந்து சைலண்டாக கீழே பார்க்குறா. ஆடியன்ஸில் கிடியன் மேலே பார்க்குறாரு. ரெடி ஸ்டார்ட்னு அனௌன்ஸ் பண்ணதும் அரினாவில் இருந்த எல்லாரும் உடன் வெப்பன்ஸை தூக்கிட்டு எனிமியை வெறித்தனமாக அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தாலியன் தன்னோட ஸ்வாடை அவன் மேலே வீசுகிறான். பட் நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்கிறான். இவனோட இந்த ஸ்ட்ரேஞ்சான பிஹேவியரை பார்த்து நம்ம ஆளுக்கு செம்ம ஷாக்கு. ஏன்டா இவன் என்னையே டார்கெட் பண்ணுறான்னு யோசிக்க கூட டைம் இல்லை. நம்ம ஆள் டக்குன்னு ரியாக்ட் பண்ணி அந்த அட்டாக்கை பிளாக் பண்ணுறான். நம்ம ஆள் ரொம்ப பெருமையாக ஒரு லுக்கு விடுறான். டான்ஸில் அந்த குட்டி பொண்ணு கம்முன்னு பார்த்துக்கிட்டு இருக்கா. நம்ம ஆள் ஸ்வாடை தூக்கி அடிக்க ரெடியாகிறான். அதை பார்த்து அந்த ஆள் லேசாக முறைக்கிறாரு. இவங்க 2 பேரும் நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க போல. அப்போ சிஸ்டம் சடன்லி ஒரு டேஞ்சர் வார்னிங் கொடுக்குது. பின்னாடி இருந்து ரீரு வந்து நம்ம ஆளை ஒரு எத்துறா. அவளை பார்த்ததும் நம்ம ஆளுக்கு செம்ம சர்ப்ரைஸ். ரீரு கெத்தா சிரிச்சுக்கிட்டு, என்னடா பண்ணுற, உள்ள குதின்னு சொல்கிறா. இவதான் ரீரு கருடா, அலைடு ட்ரைப்ஸ் பெரிய ஃபேமிலியோட சின்ன பொண்ணு. இந்த கேரக்டர் சாப்டர் 5ல் தான் என்ட்ரி கொடுக்கும். தாலியன் செம்மாடி வாங்குறான். கண்ணை மூடிட்டு கத்துறான். எலிஜா முன்னாடி பார்த்துட்டு குழப்பமா, யாருடா இவன்னு கேட்குறா. ஹீரோ செம்ம ஆட்டிடியூடோட முன்னாடி வந்து, நீ போகலனா நான் போறேன்னு சொல்றா. நம்ம அவளை பார்த்துட்டு மைண்ட் வாய்ஸில், இவ சண்டை போடுறதுல செம்ம ஆர்வம் உள்ள பொண்ணு, இவளோட மேஜிக் பவர் அலைடு ட்ரைப்ஸ் ஓட பாடி என்ஹான்ஸ்மெண்ட் டெக்னிக்னு நினைக்கிறான். அவளோட பவரை ஆக்டிவேட் பண்ணா கூட இவகிட்ட ஜெயிக்கிறது கஷ்டம்தான். இந்த டைம்ல இவ எல்னோரை விட செம்ம ஸ்ட்ராங்கான ஆளு. தாலியன் வழியில துடிச்சு கீழே விழுந்துடுறான். எந்திரிக்கவே முடியல. பாஸ், இந்த வீக் பீஸை நீங்கள் காப்பாத்துறீங்களா? டட், உன்னோட எனிமியை நீயே கவர் பண்ணுறியான்னு கேட்குறான். இதோட இந்த எபிசோடு முடியுது. ஓகே காய்ஸ், இன்னைக்கு ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். பாய் காய்ஸ்.